வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சி தொண்டை கட்டியிருக்கு. தொண்டை கட்டினாலும் சரி, என்ன கட்டினாலும் சரி, நான் விட போறதில்ல. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன் அப்படின்னு அட்லியோட வார்த்தைக்கு என்னங்க உடம்பு சரியில்லாலும் நான் விசுவாசத்தை கொட்டுவேன். ஏன்னா எனக்கு வலி, வேதனை, தொண்டை வலி இல்லை, மண்டை வலி இன்னைக்கு எனக்கு ஃபுல்லாக. என்னென்னா சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க சிபிஐ எங்கள் அண்ணனுக்கு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வலி, வேதனை, ஒரு மனுஷன் எவ்வளோ பிரச்சனை தான் சமாளிப்பான். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு துப்பாக்கியை கொடுத்தோம், அவன் திருப்பி நம்மளை சொல்கிறான். ட்ரெய்லரில் தோக்கடிக்கிறான், அந்த டிஆர்பி டிவிலையும் தோக்கடிச்சிட்டான் ஆள். எப்படி படத்துக்கு வேறு சென்சார் வேறு கொடுக்கல, இதுக்கும் டிஎம்கேவை சொல்லி திட்டினுக்கிறோம். கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க. அந்த வழியும் தாங்கிக்கிறோம், இந்த வழியும் தாங்குகிறோம், எல்லா வழியும் தாங்குகிறோம். வழியை தாங்கி தாங்கி இடி தாங்கி மாரி வழி தாங்கி ஆகிட்டோம் நாங்கள். என்ன கொடுமை. அவன் படம் ரிலீஸ் ஆக போகுது 10ஆம் தேதி, எங்கள் படம் என்ன நிலைமை. இப்படி அந்த வேதனையில் அப்படி விலாவரியாக வெறி கொண்டு என்னென்னமோ அப்படி பைத்திய மாரி திரிஞ்சா திடீர்னு பார்த்தா சம்மன். எங்கள் அண்ணன் கண்ணில் இப்போ தான் நான் வழியை பார்க்குறேன். 41 பேர் இறந்த பிறகு கூட அந்த வழி தெரியல, இப்போ வழி தெரியுது. படம் ரிலீஸ் ஆகாமல் ஆகாதா, ட்ரெய்லர்லேயே தோக்கடிச்சிட்டான். இப்போ கலெக்ஷன் என்ன பண்ணுறது தெரில. இது வேற ஒரு கொடுமையாகுது. இந்த கொடுமையில் இப்போ சம்மன் வேறு. நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு எங்கள் அண்ணனோட வேதனை என்னால் உணர முடியுது. என் தொண்டை கட்டுறதுக்கு மாரி அவருக்கு ஒரு மண்டை கட்டல். கொடுமை கொடுமை. இந்த கொடுமை இந்த உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது. 1000 கோடி சம்பளத்தை விட்டுட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டு கொடுத்தா கொஞ்சம் டேக்ஸ் கம்மியாகும், அதுக்காகவான்னு தெரியல. எதுக்கு யாரை பிடிச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாரும் பழி வாங்கினுக்கிறாங்க. வழியில் அழுது எனக்கு தொண்டை கட்டிடுச்சு. கஷ்டம், வேதனை. இதில் கொடுமை என்னென்னா, டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க அண்ணனை. அவர் இங்கே இருக்கிற கரூருக்கே போக மாட்டார், வீட்டிலே இருப்பார். 41 பேர் இறந்த பிறகு கூட அந்த இறப்பு கூட போல டெல்லிக்கு போயிடுவாரா. அதனால தான் டெல்லியில் கேட்டிருக்காரு, நான் டெல்லிக்கு வர்றப்போ கூட்ட நெரிசல் ஆகிடும், அப்போ நான் ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் எடுத்துகிட்டு சல்லுன்னு போகிற மாதிரி ரோடுகள், துப்பாக்கி ஏந்திய போலீஸ் எனக்கு பாதுகாப்பு. அப்புறம் நான் விசாரணைக்கு வர இடத்துல உங்கள் ஆஃபீஸு, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸை சுற்றி 1 கிலோமீட்டரில் யாரும் இருக்கக்கூடாது. இப்படியாப்பட்ட ரூல்ஸுகள் போடுவீங்களா? இல்லை போடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா 41 பேர் இறந்தாங்க. 41 பேர் இறப்பு வீட்டுக்கு போகிறப்ப இத்தனை ரூல்ஸ் கேட்டவர், போட்டவர், அதை கோரிக்கையாக வச்சவர், இதை விட்டுருவார? நீங்கள் சம்மன் கொடுத்தா சேஃப்டி என்ன பண்ணுறாங்க? கூட்ட நெரிசல் ஆகிடுமே, மக்கள் இது அசம்பாவிதம் ஆகிடுமே. அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அனுப்புங்கன்னு எழுதுவார். இப்போ நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு அது எழுதி ஒரு கோரிக்கை மனு. அப்படி இல்லைன்னா எப்படி இருக்குமோ, பேசாமல் நாங்கள் அசம்பாவிதம் நடந்துடும். டெல்லிக்கு வந்தால் டெல்லியில் மக்கள் கூடி ஏதாவது பாவிதம் நடந்து விடும், அசம்பா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் மகாபலிபுரம் வந்துருங்களேன் மண்டபத்துக்கு, அப்படி ஏதாவது ஒன்று கேட்பாரா? இல்லை இது வந்துருங்க பனையூர் வீட்டுக்கு வந்துருங்களேன், அப்படி ஏதாவது ஃபெசிலிட்டி இருக்குமா? யோசிக்கிறேன். எப்படி போவார்? 41 பேர் இறந்த பிறகு அவங்க வீட்டுக்கே போகல, இன்னும் சம்மன் கொடுத்தா போயிடுவாரா? இன்னும் நீங்கள் கூட்டம் ஒன்று வந்துடணுமா? இல்லை அப்படி தான் இருக்குது. ஒரு வேளை இப்படி இருக்குமோ, அதாவது எங்கேயும் போக முடியாது, வீட்லேயே பூந்துக்கிட்டு ஒரு வீடியோ, சிபிஐ சார், இது சிஎம் சார் மாதிரி சிபிஐ சார், அதிகாரி பேர் தெரியாதுங்க, அதனால் சிபிஐ சார் உங்களுக்கு பழி வாங்கணுன்னா எவனையாவது வாங்குங்க, என்னையா வாங்குறீங்க? இன்னும் அந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வரல, ட்ரெய்லர்லேயே தோத்துட்டேன், சேனலில் ஆடியோ லான்ச் பண்ணால் அதில் டிஆர்பியில் தோத்துட்டேன். இப்போ கலெக்ஷன் என்ன ஆக போகுது தெரியல, படம் வருமா வராதான்னு தெரியல. என்னையா பழி வாங்குறீங்க? எத்தனை பேர் ஆகுறாங்கல்ல, அதை கட்சியில் அனுப்பிச்சி விட்டல, எஃப்ஐஆர் போட்ட பிறகு நான் எதுவும் கேட்டுக்கல, அவங்களே தான் பார்த்துக்க வேண்டியதானே. உங்களுக்கு பழி வாங்கணுன்னா என் கட்சிக்காரனை பழி வாங்குங்க, என்னையா பழி வாங்குறீங்க? ஐ எம் வெயிட்டிங், இல்லை வீட்டில் தூங்குகிறேன், விட்டுருங்க. அப்படி ஒரு வீடியோவாக இருக்குமோ? ஏன்னா வீடியோ போடுறத ஸ்பெஷலிஸ்ட். 41 பேர் இறந்த பிறகும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்து வீடியோ போட்டார். இப்போ கூட்டிருக்காங்க. இங்கே யாருக்குமே அசராத மனுஷன், பயப்படாத மனுஷன் சிபிஐ கூட்ட சொல்லணும்னு போயிடுவாரா? வீடியோ, அதை தாண்டி வீடியோவாக இருந்தாலும், வீடியோ காலாக இருந்தாலும், இந்த விசாரணை அட்டன் பண்ணாலும் பதில் சொல்லணுமே. இத்தனை நாளாக எழுதி கொடுத்து படித்து பாக்கிட்டாரு. இப்போ திடுதிப்புன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது, கேள்விக்கெலாம் பதில் தெரியாது. ஆமாம், உங்கள் கட்சியில் யார் இருந்தால் நான் பொறுப்பில் இருக்கிறேன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டா போதும், அவ்வளோதான். கட்சியா? அதாவது என்னை பேச சொல்லுவாங்க, நான் போய் பேசுவேன், நான் தலைவர், எனக்கு அது மட்டும் தான் தெரியும். இந்த பொறுப்பில் எனக்கு தெரியாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும், அதனால் அது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி 4-5 பேர் வேணால் சொல்கிறேன். அப்போ உங்களோட என்ன குறிக்கோள், அது நடந்துச்சு, அது என்ன, நீங்கள் என்ன டாபிக் பேசுனீங்க, என்ன வந்தீங்க? ஏங்க அந்த பேப்பர்லாம் வீட்டில் இருக்குதுங்க, ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லுறது எத்தனை வந்துருப்பில்ல, அப்படி ஏதாவது பதில் இருக்குமோ? நான் யோசிக்கிறேன். அந்த மனுஷன் என்ன பதில் சொல்லுவார்? பேசும்போதே எழுதி கொடுத்து படித்து பேசுகிறவர் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டால் பாவம் ஆடி போயிடுவார். அவருக்கு தெரியாது, வெகுளி. 41 பேர் இறந்த பிறகு என்ன பண்ணுறது தெரியாமல் ஃபஸ்ட்டு விடுவடா சாமி வீட்டுக்கு ஓடுனது.
அவரை கூப்பிட்டு விசாரணைன்ற பேரில் அந்த நிலைமை நினச்சா கண்ணில் தண்ணி வருது. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டுண்ணே. நீங்கள் 41 பேர் இறந்த பிறகு அடுத்தது ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடத்துனீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் காரணம்லாம் சிஎம் தான், அந்த கட்சி தான். அதாவது சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டோம், சுப்ரீம் கோர்ட் அவங்க தலையில் இது பண்ணாங்க, கொட்டுனாங்க, அடித்தாங்க, மூஞ்சில் குத்துனாங்க, அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னீங்க. கடைசியில் உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்போ அதில் பொய்யா இல்லை தெரியாது? பொய்யும் கிடையாது, தெரியாதும் கிடையாது. எழுதி கொடுத்தாங்க, படித்தார். இப்போ இப்படி கேட்குறீங்க. அப்போ அதை எழுதி கொடுத்தாங்க, இதெல்லாம் காரணம் சிஎம் சார், நீங்கள் இது பண்ணிட்டீங்க, அது பண்ணிட்டீங்க, இவ்வளோ பழி வாங்கிட்டீங்க, உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் இது பண்ணிடுச்சு, கேள்வி கேட்டாங்களே அது இதுன்னு. கடைசியில் பார்த்தா எஃப்ஐஆர் உங்கள் கட்சிக்காரன் மேலே போட்டுக்கிறாங்க. கடைசியில் உங்களுக்கே சம்மன். கொடுமை பாருங்க. என்ன பேச்சு, கொஞ்சம் நெஞ்சா பேச்சா பேசுனீங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடு போடு. 41 பேர் உங்கள் கூட்டத்துக்கு செத்தாங்க. ஆனால் காரணம் அதில் அது இது லொட்டு லொசுக்கு. ஓகே, என்ன எழுதி கொடுத்தீங்க, அப்படின்னு என்னென்னமோ கற்றுனீங்க. கடைசியில் நிலைமையை பாருங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பினேன். நான் உங்களை நம்பினேன். உங்கள் மேலே தப்பே இல்லை. நீங்கள் வீட்டில் வெயிட் பண்ணீங்க, 30 நாள் விரதம் இருந்தீங்க, 30 நாள் கவுச்சு கூட சாப்பிடாம 41 பேருக்காக அப்படியே கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிருந்தீங்க. நம்பினேன். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். நம்பினேன். சுப்ரீம் கோர்ட் அவங்க மொட்டையிலே பொட்டுன்னு கொட்டினாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, அதை நம்பினேன். கடைசியில் சுப்ரீம் கோர்ட் அவங்க மொட்டையில் கொட்டலை, உங்கள் கட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டேன் நானே. கஷ்டமா இருக்கு. சம்மன் கொடுத்துருக்கீங்க, வலிக்குது. அவர் என்ன பேசினார், அப்போ என்னென்ன பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? நான் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த நாள் 41 பேர் இறந்த பிறகு கூட்டம் சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐக்கு வழக்க மாற்றிருச்சு. அப்போ என்ன பேச்சு ஞாபகப்படுத்துகிறேன். ஞாபகங்கள் ஞாபகம் ஊறுதே. நம்மளை பற்றி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள். முதல்வருக்கு கேள்விகளா? இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, என்ன பண்ணுவீங்க? முதல்வருக்கு சில கேள்விகள், அதை போய் அங்கே சொல்லிங்களா? குறுகிய மனம் கொண்ட முதல்வருக்கு சில கேள்விகள் நான் மேடையில் கேட்டுட்டேன், என்ன கேள்வி கேட்காதீங்களா? என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்பாங்களே, பதில் தெரியாதே, பிட்டு எடுத்துகிட்டு போங்க. முன்னாடியே கணிச்சிருங்க அவங்க எது கேட்பாங்க. நீங்கள் எதை எழுதி கொடுத்தீங்கன்னா யாருக்கு தெரியாமல் பிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. ஜாலியாக இருக்கும்ல, ஆன்சர் ஈஸியாக சொல்லலாம்ல. இல்லை ஃபோனில் வசூல் ராஜா படம் மாதிரி காதில் ஒரு ஹெட்செட்டை மாட்டின்னு சொல்கிறா ஷில்பா, இந்த கேள்வி கேட்குறேன், என்ன சொல்லிட்டோம் அப்படின்னுங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிடுங்க. சூப்பராக இருக்கும். சொல்கிறதெல்லாம் சொல்லிவிடுங்க. அவ்வளோதான். அசந்து போயிடுவாங்க, ஆடி போயிடுவாங்க. நானே ஆடிட்டேன். இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கள போகிறீங்க, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். பிட்டில் எடுத்துன்னு போகக்கூடாது. ஹெட்செட்டு அந்த ஃபோன் எல்லாத்தையும் கழட்டி வச்சுருவாங்க. நீங்கள் அப்படியே நிராயுதபாணியாக போய் நிற்கணும், நின்று பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? ஒன்றுமே தெரியாதே. கஷ்டமாக இருக்கு, பாவமாக இருக்கு. ஒரு பச்சை குழந்தைய, ஒன்றுமே தெரியாத மனுஷனை ஒரு 250 கோடி ரூபா சம்பாதிச்சுன்னு கூட்டுன்னு நீங்கள் அரசியல் இறங்குங்க, சிஎம் அவங்க வண்டி மேலே நின்று அப்படி கை காட்டுங்க, பேசுங்கன்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டாங்க. இப்போ திடுதுப்புன்னு கேள்வினா என்ன பண்ணுவார்? ஒன்றுமே தெரியாது அவருக்கு. அன்றைக்கி யார் பர்மிஷன் வாங்கினா, யார் கையெழுத்து போட்டா, யார் அதுக்கு பொறுப்பு, எத்தனை பேர் வந்தாங்க, அது என்ன மேடை, எந்த ஊர், கரூர் தெரியும், அந்த குறிப்பிட்ட பகுதி பேர் கூட தெரியாது. அன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பேசினா அதுவும் தெரியாது. என்ன நடக்குது அன்றைக்கி நாட்டு நிலவரம் என்ன அதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாது. தெரியாது எதுவுமே தெரியாது. ஒரு பச்சை குழந்தை மாரி தெரிகிற தளபதி என் கண்ணுக்கு. நீ குழந்தை கத்து, அங்கே போய் அழு, நான் அழுகுறேன், நீ அழமாட்ட, நீ ஒரு சிங்கம், அங்கே போய் கர்ஜி, நீங்கடா அப்படின்னு கத்துங்க. போய் அங்கே போய் கத்த முடியுமா? மேடையில் என்ன பேச்சு? முதல்வருக்கு சில கேள்விகளா? அது மட்டுமா பேசுனீங்க? இன்னும் என்னென்ன பேசுனீங்க? அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். இப்படி இல்லாம பேசுறது? தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். அவங்கள தலையில கொட்டினாங்க, உங்களை எங்கெங்க கொட்ட போறாங்களோ, எதில் வச்சு கொட்ட போறாங்களோ, இல்லை கேள்வி கணையை கொண்டு கொட்டுவாங்க, குத்துவாங்க, கிள்ளுவாங்க, இது பண்ணுவாங்க. தனிநபர் ஆணையத்தை தலையில கொட்டி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? உங்களை எதில் கொட்டுறது கூட்டாங்க, நல்லா அப்படி இது பண்ணி குனியை வச்சு உட்கார வச்சு மரியாதை கொடுத்து பதில் நேர்மையாக கேட்பாங்க. நீங்கள் நேர்மையாக பதில் சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்கள். அதான் சொல்லுவாங்க. என்னங்க இதெல்லாம் தேவையா? ஒருவேளை தனிநபர் ஆணையம் இருந்துச்சு, அவங்க விசாரிச்சுருந்தாங்க, அவங்க எதா பண்ணாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான், திமுக தான், அவங்க தானே, அவங்க மேலே பழி போட்டிருக்கலாம். இப்போ அதுவும் முடியாது.
அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு தனிநபர் ஆணையத்தை தலையில் கொட்டாங்க. அவங்க எனக்கு வேணாம்னு துரத்தி விட்டோம். இப்போ சிபிஐ கூப்பிட்ருக்காங்க. அங்கே என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. யோசிக்கிறேன், உங்களை ஏன் கூப்பிட்டாங்க? நீங்கள் தான் நல்லவராச்சே, நீங்கள் தான் பரிசுத்தமான ஆளாச்சே. 41 பேர் இறந்தப்ப 41 நாள் வீட்டில் விரதம் இருந்து தன்னைத்தானே பரிசுத்தமாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தீங்க. உங்களை ஏன் கூப்பிட்டாங்க? உங்களை எதுக்கு கூப்பிடணும்? உங்களுக்கு எதுக்கு சம்மன்? அவங்களுக்கு வந்து தனிநபர் ஆணையத்தை தலையிலே கொட்டிட்டாங்க. ஜாலியாக பேசினார் அந்த டைமில். ஆஹா, சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐக்கு மாற்றிட்டாங்கடா, தலையிலே கொட்டிட்டாங்கடா, ஜாலிடான்னா. இப்போ படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டும் வரல, அது ஒரு வேதனை. ட்ரெய்லரில் தோத்துட்டோம், அது ஒரு வேதனை. டிவியில் அந்த ஆடியோலாம் இருந்துச்சு, அந்த ஷோ டிஆர்பி அதுவும் தோத்துட்டோம், அது ஒரு வேதனை. அந்த வேதனைக்கெல்லாம் வேதனையாக சிபிஐ கூப்பிட்ருக்காங்க. இவ்வளோ கொட்டா அவங்களே தலையில் கொட்டியிருக்காங்க. உங்களை தலையில், மூக்கில், வாயில், இது எல்லாத்துலேயும் கொட்டுன்னு கொட்டுது இந்த உலகம். நியாயமா? இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்? எல்லாத்துக்கும் அவங்க தான், அந்த அரசு தான் காரணம், மாநில அரசு தான் காரணம். சொல்கிறேங்க, வேற என்ன பண்ணுறது? போங்க. இவர் இது வரைக்குமா பேசினார்? இதை விட நிறைய பேசினார். நான் ஞாபகப்படுத்துகிறேன். என் பேர் ஞாபக சக்தி. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பேசுனீங்க தெரியுமா? உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? நறுக்கு 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 நான் கொட்டினாங்க, நறுக்குன்னு கொட்டியிருக்காங்க. என்ன நறுக்கு? அப்படி பார்த்தா நறுக்கு நறுக்குன்னு கொட்டினா சம்மன் அவங்களுக்குள்ள போயிருக்கணும். ஏன் உங்களுக்கு வந்துச்சு? எஃப்ஐஆர் அவங்க மேலே போட்டுருக்கணும். ஏன் உங்கள் மேலே போட்டாங்க? அதாவது உங்கள் கட்சிக்காரங்க மேலே போட்டாங்க. இப்போ உங்களை ஏன் கூப்பிட்றாங்க? நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு உங்களை கொட்டுறதுக்கா? என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சா? 41 பேர் இறந்தாங்க, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் மேடையில் வந்து இப்படி பேசி வச்சுக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு சம்மன் வந்திருக்கு. நறுக்கு 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 நறுக்கு. இன்னும் மியூசிக்கா? இன்னும் மியூசிக் டைரக்டரா? இதெல்லாம் பேசுவாங்க. நறுக்கு நறுக்கு என்ன கொட்டினாங்க? சிபிஐக்கு வழக்க மாற்றினாங்க, அவ்வளோதான். மாற்றினதோட விளைவாக இவங்க கட்சிக்காரனுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்போ இவங்க கட்சியில் இருக்க எல்லாருக்கும் சம்மனு, அந்த டிரைவர் வரைக்கும் சம்மனு, இப்போ இவருக்கு சம்மனு. விசாரணைக்கு வாங்க, டெல்லிக்கு வாங்க, வந்து பாருங்கள், அப்புறம் தெரியும். போனால் அங்கே போய் ஒன்று பண்ணுவார், அக்கல் கராத்தே. நீங்கள் பார்ப்பீங்க. அக்கல் கராத்தே தெரியுமா? சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். அக்கல் கராத்தே என்னவென்று பின்னாடி இல்லை, அக்களில் விளக்குகிறேன். உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே. ஓ, இதுதானா அது நாடே? இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் பண்ணலாமா? நாடே இப்போ என்ன ஆக போகுது? இப்போ நீங்கள் அங்கே கேட்குற கேள்விகளாம் அப்படியே டான்னு 100 மார்க் வாங்கிடுவார். எல்லா கேள்விக்கும் பதில் கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டு 100 out of 100 வாங்கிட்டு வாங்க. என்ன கொடுமை! இந்த வசூல் ராஜா படத்தில் கமல் சொல்கிற மாதிரி பதில் தெரியலன்னா எவனா தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறான். எனக்கு கேள்வியே தெரியாதே. கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பெரிய கேள்வி வேணாம். உங்கள் கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சிங்க? என்றைக்கு முதல் அந்த மாநாடு நடந்துச்சு? அதில் நீங்கள் என்ன பேசுனீங்க? திரும்பி அதை மட்டும் பேசுங்க, உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். அதை சொன்னால் போதும். அந்த ஒன்றே ஒன்று சொன்னால் போதும். உங்களுக்கு வேறு எந்த டெஸ்ட்டு வேணாங்க, எதுவும் சொல்ல வேணாம். உங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்கள அந்த மாநாட்டில் என்ன பேசுனீங்க? அந்த பேச்சை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக பேசிட்டு போயிடுங்க. என்ன டாப்பிக்கு சும்மா சொல்லுங்கள், அவ்வளோதான். அப்படியே பதப்பதமாக ஆகிடுவாப்புல. நாடே என்னங்க இப்போ சம்மன் வந்திருக்கு. இப்போ உங்கள் மூஞ்சில் நாடே ஃப்ளைங் கிஸ் கொடுக்குதுல்ல, அதை சொன்னேன். நாடே என்ன இதெல்லாம் பேசலாமா? 41 பேர் இறந்துருக்காங்க, வருத்தப்படணும். அது தெரியாது. என்ன பண்ணுறது? அப்படி வாழ்ந்துட்டார், வெகுளியாக வாழ்ந்துட்டார், இன்னசென்ட். அவருக்கு அதெல்லாம் தெரியாது, எதுவும் தெரியாது. சம்மன் அப்படின்னா என்ன? எதுக்கு என்ன கூப்பிட்ருக்காங்க? நான் எதுக்கு டெல்லிக்கு போகணும்? இங்கே என்ன நடக்குது? நானா கட்சி வச்சுருக்கேன், நானா தலைவர்? ஐயா அப்படி ஆடு. ஏன்னா அவரே மன வேதனையில் இருந்தாருங்க. இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் வரல, படம் ரிலீஸ் ஆகுமா ஆவாதான்னு தெரியல, படம் ஓடுமா ஓடாதுன்னு தெரியல. இங்கே எல்லோரும் அடிச்சு பிடிச்சின்னு பகவந்த் கேசரி பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ போட்டுக்கிறானுங்க. அது வேற கன்றாவியாக இருக்குது, இல்லை சூப்பராக இருக்குதுன்னு வேறு சொல்கிறானுங்க. இப்போ அதை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்க போகிறானுங்க. என்ன நடக்க போதோ, படம் ஓடுமான்னு தெரியல. இந்த வேதனை நான் போயின்னுக்கிறப்ப இது வேறையா? ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன சொல்யூஷன்னா, அது ஒரு விதமான ஒரு கலை. அந்த கலை உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது உருவாக்குனதே நீங்கள் தான். என்னென்னு மறந்துட்டீங்களா? அந்த கலையை மட்டும் நீங்கள் வெளிப்படுத்துனீங்க, எல்லா ப்ராப்ளம் சால்வ். உங்களுக்கு தெரிஞ்சது தான், உங்களுக்கு பழக்கப்பட்டது தான். ஞாபகப்படுத்துவா? அக்கல் கராத்தே. அக்கல் கராத்தே என்னன்னு தெரியல. இதான் அங்கேயும் போயிட்டு அக்கல் ஒரு அழுத்து அப்படி நின்னீங்கன்னா சூப்பராக இருக்கும்.
அப்படி ஒரு ஃபோட்டோ. ஏன்னா இது பழசாயிடுச்சு, எங்களுக்கு புதுசாக ஒரு ஃபோட்டோ வேணும், ஒரு வீடியோ. எங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் போடலாம், அங்கே போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. அக்கள் கை இருக்குது, அக்கள் இருக்குது, நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நான் வாழ்ந்துருவேன். எனக்கு பிடிக்கும். நான் யாராவது கேட்டாங்கன்னா இப்படி அக்களில் கை விட்டுப்பேன். அக்கள் கராத்தேங்க, நான் சரண்டர் ஆகிட்டேங்க, அவ்வளோதாங்க, உங்களுக்கு என்னங்க வேணும், சரண்டர் முடிஞ்சு போச்சு, நான் பண்ணுறேன். இப்போ உங்கள் இடத்துல நான் இருந்து உங்களை மாதிரிலாம் நீங்கள் சிங்கங்க கடிச்சிப்பீங்க, அங்கே போய் டிவியா அப்படின்னு கத்துவீங்க. ஆனால் உங்களை மாதிரி நான் ஒரு சிங்கம் கிடையாது, நான் ஒரு வேஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அங்கே போயிட்டு கையெழுத்து போட்டுருவேன், உங்களுக்கு சரண்டர் நான், முடிஞ்சு. என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். எனக்கு படம் ரிலீஸ் ஆகணும், இல்லை நீங்கள் நான் இதெல்லாம் ஓய்ஞ்சி கட்டி நானும் ஒரு இது ஆகிடும் அப்படின்னு நான் பண்ணிவிடுவேன். நீங்கள் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஒரு கல், நீங்கள் ஒரு இது அணில், இது சிங்கம். நீங்கள் பண்ணுவீங்களா? நீங்கள் எகுத்து நின்று சண்டை போடுவீங்க. எனக்கு அந்த தைரியம் இல்லை, உங்கள் அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லை. நான் அப்படியே சரண்டர் ஆகிடும். ஐயா அமித்ஷா ஐயா ஊருக்கு இப்போ தான் வந்துட்டு போனீங்க, இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் சென்சார் சர்டிஃபிகேட் வரல, ஏன் சம்மன் வந்துச்சுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. என்ன வேணால் சொல்லுங்கள், நான் செஞ்சிடறேன். ஏன்னா ஐ லவ் மோடிஜி, ஐ லவ் அமித்ஷாஜி, அது உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். உங்களுக்கும் அது ஐ லவ் மோடிஜி, ஐ லவ் அமித்ஷாஜி இல்லை போன உடனே முடிஞ்சிட போகுது. 41 பேர் இறந்தப்போ உங்கள் கட்சிக்காரன் ஒருத்தவன் பேஸ்கெட் பால் விளாட போனான், டெல்லிக்கோ ஏதோ ஒரு ஊருக்கு. அந்த இடத்துல தெரியல, சரண்டர் பேஸ்கெட் பாலை சரண்டர் பண்ணிட்டு வந்தான். அந்த சரண்டர் மாரி உங்களுக்கு ஒரு சரண்டர் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைஞ்சது தானே வாழ்க்கை. ஆமாம், அவங்கள தானே விசாரிச்சுட்டு இருந்தாங்க, திடீர்னு அவங்கள கூட்டாங்க. விசாரிச்சவங்க எதுவும் முன்னுக்கு பின் முரணா பதில் சொன்னாங்களா, இல்லை உங்களே தான் கோத்து விட்டாங்களா? நான் தான் வந்து பேஸ்கெட் பால் ஆடி சரண்டர் ஆகிட்டேன், அந்த ஆள் கூட்டா வரல, நீங்கள் ஒரு சம்மன் அனுப்பி கூப்பிட்டு பேஸ்கெட் பால் விளாட சொன்னுங்கன்னு யாராவது சொல்லிட்டாங்களா? ஏன்னா ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ நாள் எல்லாம் எஃப்ஐஆர் அவங்க மேலே தான் இருக்குது, அவங்கள விசாரித்தாங்க. நீங்கள் பேப்பரை பார்த்து தான் படிக்கிறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களை ஏன் கூப்பிடணும்? ஒருவேளை உங்கள் கட்சிக்காரர் விசாரணைக்கு போனவர் மேடையில் பேசுன ஏதாவது பேசியிருப்பாரோ? மேடையில் உங்கள் கட்சிக்காரர் ஒன்று பேசினார், அந்த டைமில் என்ன பேசினார் தெரியுமா? தைரியம் இருந்தால் கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம், தைரியம் இருந்தால் கை வைங்கடா. பார்த்தீங்களா, இப்படி தான் பேசினார். உங்கள் மேலே கை வைக்கணுமா? தைரியம் இருந்தால் உங்கள் மேலே கை வைக்கணுமா? தைரியம் இருந்தால் என் மேலே கை வை, என்கிட்ட வான்னு சொல்லலாம். மேடையில் உங்களை கோத்து விட்டார், அங்கேயும் போய் தைரியம் இருந்தால் என் தலை மேலே கை வைங்கடா அப்படி ஏதோ பஞ்ச் டைலாக் பேசியிருப்பாரோ? இல்லை டவுட்டாக இருக்குது. அந்த இடத்துக்கு போய் சிபிஐ கிட்ட போயிட்டு தைரியம் இருந்தால் வாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு வர சொன்னா மனுஷன். தைரியம் இருந்தால் முதல்ல வீட்டுக்குள்ளே போயிடுங்க. தலைவா, உங்கள் வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாரு, மேடையிலே உங்கள் வீட்டுக்குள்ளே போக சொன்னார்னா அங்கே போய் என்ன சொல்லியிருப்பாரு? நீங்கள் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச என் தலை மேலே கை வச்சு பாடுறேன், அவன் வீட்டுக்குள்ளே போய் பாடுறான்னு டெல்லியில் போய் முழக்கமிட்டுருக்காரு. அந்த ஒரு கர்ஜனை இல்லை, உங்கள் கட்சியிலேருந்து அந்த வீரம் வரும்ல, அங்கே போய் உங்கள் கட்சிக்காரரு வீரவாசனம் பேசியிருக்காரு. வீரவாசனமாக பேசுகிற யாரா உங்கள் நொன்ன இறா வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சம்மன் அப்படின்னு வெளியே விமர்சிக்கிறாங்க. நான் அப்படி பேச மாட்டேன் தலைவா, நான் அப்படி ஒரு நாளும் பேச மாட்டேன். நான் உன் உயிர், நீ என் உயிர், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். உன் படத்தை நான் 1 கோடி தடவை பார்ப்பேன். ஆல்ரெடி அந்த ரீமேக்கான படத்தை பகவந்த் கேசரியை 10 தடவை பார்த்துட்டேன். உன் மேலே இருக்கிற பாசத்தில் இப்போ உன் படத்தையே அப்படி பார்ப்பேன். உனக்கு நான் உயிரை கொடுக்க மாட்டேன்னா? உன் கட்சிக்காரனா விசாரணை டைமில் போயிட்டு நக்கலாக பேசியிருக்கிறான், முடிஞ்சா போய் பாருங்க நினைக்கிறான். அதான் உங்ககிட்ட வந்துக்கிறாங்க. சே, என்ன கொடூரம் தலைவா. ஒரே ஒரு விஷயம், அந்த டெக்னிக்கை மட்டும் மறந்துடாத. அங்கே போய் அந்த அக்குள் கராத்தே, அந்த பழைய அந்த போதி தர்மனுக்கு இந்த 7ஆம் அறிவு படத்தில் சூர்யாவுக்கு அந்த நினைவு வரும்ல, அந்த மாதிரி உனக்கு அந்த நினைவை வர வச்சு அந்த அக்குள் கராத்தை போட்டோன்னா எல்லாமே சரியாயிடும். நீங்கள் வேணால் பாருங்கள், 12ஆம் தேதி கூப்பிட்ருக்காங்க. 12ஆம் தேதி என் தலைவன் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு அரசியலில் ஒரு மாற்றம், அப்படி திடுதிப்பாக எல்லாம் அப்படி திரும்பிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், என்ன ஸ்பீச்சு, என்ன வீச்சு, என்ன வாக்கு, என்ன நேக்கு, என்ன நாக்கு அப்படின்னு நாக்கு மாறி மாறி பேசாமல் கரெக்டாக பேசுவார். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இது. உங்கள் படத்துக்கு கூட இல்லை, அந்த 12ஆம் தேதி நீங்கள் போயிட்டு வருவீங்கள, அதுக்கப்புறம் ஏதாவது தகவல் வரும்ல, அதுக்கப்புறம் இந்த அரசியல் ஒரு மாற்றம் நடக்கும்ல. உங்கள் படம்லாம் சூப்பராக இருக்குது. பகவந்த் கேசரி பார்த்துட்டேன்னு வேறு லெவலில் இருந்துச்சுல்ல, அதே அவ்வளோ லெவலில் இருக்கிறப்ப இது எந்த லெவலில் இருக்கும் அப்படி சொல்ல மாட்டேன். இது அதுக்கும் மேலே இருக்கும், பயங்கரமாக இருக்கும் போது. படத்துக்காக வெயிட்டிங்கு, 12ஆம் தேதி நீ அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்களோ அந்த சம்பவத்துக்காக வெயிட்டிங்கு. இப்போ தான் நாங்கள் எல்லாருமே உண்மையாகவே வி ஆர் வெயிட்டிங்.